எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 85. இந்த 85ல் என்னன்னா, கிருஷ்ணன் வந்து துரியோதன நாவையிலேருந்து வெளியில் வந்துடுறாரா, திருதராஷ்டிர நாவையிலேருந்து நேராக விதுரர் வீட்டுக்கு போகிறார். விதுரரை கட்டி பிடிச்சிக்கிறார். என்னென்னா, எதுக்கு இவர் கட்டி பிடிச்சிட்டான்னா, அதை விதுரர்கிட்ட சொல்லலை. ஆனால் விதுரரை ஏன் கட்டி பிடிச்சிட்டான்னா, விதுரருக்கு தான் கிருஷ்ணன் பயந்தார். நீதி இருக்கும், நியாயமும் இருக்கும். நீதி இல்லாதவங்க பக்கத்தில் நின்று சண்டை போட போறார். இவரை எதை சொல்லி அழிக்க முடியும்? அழிக்கிறதுக்கே வழி கிடையாது. என்ன தேடினாலும் வழி கிடையாது. அவர் கையில் அந்த 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 வில்லு இருக்கு பாருங்க, அந்த கோதண்டம். அந்த கோதண்டம் இருக்கிற வரைக்கும் அவரை பூலோகத்தில் ஒருத்தரால பிரம்மாஸ்திரமே கட்டுப்படும். அவரை யாருமே ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணனே ஜெயிக்க முடியாது, நாராயணனே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அந்த வரம் வாங்கின்னு வந்துருப்பார். அவருக்கு அந்த வரம் இருக்கும். பிரம்மா கொடுத்தது அது சேது. அதை வந்து நியாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த வில்லை அவர் யூஸ் பண்ணார்னா, அந்த வில்லை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சார்னா அவருக்கு எதிரியே கிடையாது. அவர் எதிர்த்து எல்லாரும் இன்னைக்கு கழிவா இல்லாட்ட நாளைக்கு கழிவா ஏதோ ஒரு நாள் ஆனால் அழிஞ்சு போயிடுவான். அவள் இருக்க முடியாது, அவளால் சர்வீவலே முடியாது. அந்த மாதிரி ஒரு வில்லு. அதை அழிச்சதுக்கு தான் அவருக்கு வந்து கிருஷ்ணனுக்கு வந்து அது அப்பாடான் இருக்கு. அந்த வில்லை முடிச்சு போட்டு வந்துடுறாரு. விதுரர் வந்து அந்த வில்லை எடுத்து, இனி இந்த வில்லு யாருக்கும் பயன்படக்கூடாது, இது வேண்டாம், என்னோட இது போகட்டும், இந்த சண்டைக்கு இந்த தேவையில்லாத நான் இங்கே இருந்தேன்னா நான் செஞ்சு விட்டுக்கிறதுக்காக இந்த நான் இது பண்ணணும். அதனால் நான் இனிமேல் துரியோதன சபையில் சாப்பிட மாட்டேன், நான் போகிறேன். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் சாப்பாடு எல்லாம், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு வெளில வந்துடுவார். அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுவேன். அப்போ தான் விதுரர் வந்து கட்டி பிடிச்சுவேன். விதுரர் வந்து அப்போ வந்து குந்தி அங்கே இருக்கா இல்லையா, அப்போ என்ன பண்ணுறார், குந்திக்கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சுனே குந்தி ஒரே வேதனைப்படுறான். எவ்வளோ பெரிய சண்டை நடக்க போகிறதோ என்னவோ தெரியல. இந்த கர்ணன் வந்து என் பிள்ளையை கொல்லாமல் விட மாட்டான். அவன் அந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டு இருக்கான். அவங்க அர்ஜுனனை கொல்லணுன்னு அலையிறான். அவன் எங்கிட்ட இருந்து எல்லாம் எப்படி காப்பாற்றுறது, விதுரர்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறது, இந்த இது துரோணர்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறது நாட்டை, பீஷ்மர்கிட்ட இருந்து எப்படி காத்துறது. பயப்படுறதே அவளுக்கு தான். பீஷ்மர், துரோணர், கர்ணன், 3 பேருக்கு தான் பயப்படுறான் குந்தி. சொல்லுவான். சொல்லும்போது அவளை கூட்டின்னு போய் கிருஷ்ணன் ஒன்று சொல்லுவான், நீ கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோ, நீ சின்ன குழந்தை அந்த பக்கம் தண்ணியில் ஒரு குழந்தைய விட்ட தெரியுமான்னு. அப்போதான் இவளுக்கு ஷாக் ஆகும். கிருஷ்ணா, இது உனக்கு தெரியுமா? ஆமாம், அது நடந்தது எனக்கு. துர்வாசனத்தினால விளையாட்டாக பண்ண போய் நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு குழந்தை வந்துடுச்சு. அந்த குழந்தைய நான் தண்ணியில் விட்டேன். கரெக்டு தான். கிருஷ்ணா, உனக்கு தெரியுமா? இது நான் யாருக்குமே தெரியாத ரகசியமாச்சு, உனக்கு எப்படி தெரியும்னுவார். அப்போ சொல்லுவார் கிருஷ்ணர், அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? அது எங்கேயோ போய் செத்து போச்சு போல இருக்கு, காணுன்னுவார். அந்த குழந்தை சாகலை, அதுதான் கர்ணன்னுவார். கிருஷ்ணன் சொல்லுவார். சொன்ன உடனே தான் இவளுக்கு ஷாக் ஆகும். அப்படியா, என் பிள்ளை தானா? நான் உடனே சொல்லுவார் கிருஷ்ணன்கிட்ட. கிருஷ்ணன் சொல்லுவார், நீ இந்த விஷயத்த சொல்லி கர்ணனை வந்து துரியோதனன் கூட இல்லாத மாதிரி இந்த பக்கம் கூட்டு வந்துடும். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லு, கேளு. இல்லைன்னா அவங்ககிட்ட 2 வாரம் கேளு. ஒன்று, இந்த ஆயுதம் இருக்கு பாருங்க, இவனோட இந்த பாம்பு தட்சகன் வந்து பாம்பு ஆயுதம் இருக்கு, நாகாஸ்திரம் இருக்கு இல்லையா, நாகாஸ்திரத்தில் பூந்துட்டு இருக்கா இல்லையா, காட்டை அழிச்சப்ப தட்சனோட புள்ள, தட்சனோட புள்ள இந்த கம்சசேனோ என்னமோ அவன் பேர். அவன் வந்து பாம்பா மாதிரி வந்து இவங்ககிட்ட கர்ணன்கிட்ட அடைக்கலம் பூந்துருப்பான். கர்ணனோட அந்த அஸ்திரத்தில் இருப்பான். அந்த நாகாஸ்திரத்தை விடும்போது ஒரு தடவை நீ விடு, 2வது தடவை அது ஏகக்கூடாது. இந்த வாரம் நீ எனக்கு கொடுக்கணும். பாண்டவர்களை நீ கொல்லக்கூடாது அப்படிங்களா. பாண்டவர்களை நான் கொல்லல, ஆனால் அர்ஜுனனை மட்டும் விட்டுரு. அர்ஜுனன் எனக்கு போட்டியாகவே இருந்திருக்கான். அதனால இந்த மீதி 4 பேரையும் நான் கொல்ல மாட்டேன். எங்கேயாலும் கொல்ல மாட்டேன். மீதி 4 பேர் எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கூட நான் விட்டுருவேன். ஆனால் அர்ஜுனன் மாட்டேன்னா கொல்லாத விட மாட்டேன். அதனால அர்ஜுனன் மட்டும் கொல்லாத 4 பேர் நம்ம உயிர்ப்பிச்ச கொடுத்தேன். உனக்கு எப்படி 5 பேர் பாண்டவா இருப்பா, அந்த 4 பேர் இருப்பா, நான் இருப்பேன் அப்படின்வான். இவன் வந்து சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து இவன்கிட்ட சொல்கிறான் இல்லையா, சொல்லும் போதே கர்ணன் நம்ப மாட்டான். நீ அம்மான்ற பொய் சொல்கிறன்னுவான். பொய் சொல்கிறன்னு போது என்ன பண்ணுவான், இவன் எப்பயுமே அதை சொல்ல விட்டேன் பாருங்க. கர்ணன் வந்து சூரிய பூஜை பண்ணுவான். தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவான். சூரிய நமஸ்காரம்னா மணிக்கணக்கில் பண்ணுவான். அப்படின்னு அது மாதிரி வந்து இன்னும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அந்த இதில் குந்தி வச்சா பாரு, அந்த கட்டில், அந்த பெட்டியில் குழந்தைக்கு உருதாமல் இருக்கிறதுக்காக குந்தி வந்து அவளோட சொந்த புடவையை கட்டி, இந்த புடவையை கட்டி உள்ளே வச்சுட்டு
அதில் தான் அந்த குழந்தைய படுக்க வச்சு அனுப்புகிறேன். அப்போ அந்த குழந்தையா இருந்தப்போ துர்வாசருக்கு இது பண்ணப்போ அது அது அந்த கதை சொன்னீங்கன்னு தெரியல. அது வேணா அடுத்த தடவை சொல்கிறேன். அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இல்லைப்பே கூட சொல்லிடலாம். துர்வாசர் வந்து ஒரு தினம் குந்தி போஜனோட அரண்மனைக்கு வர வரும்போது குந்தி போஜன் என்ன பண்ணுறான், துர்வாசர் வந்து பொல்லாதவருக்கு தெரியும் சாவெல்லாம் கொடுத்துருவாருன்னு. அதனால் அவரை கவனிக்கிறதுக்கு தன்னோட பிள்ளையான குந்தியே விட்டுறான். குந்தியே நீ வந்து இவரை ஒரு நன்னா கவனிச்சு அனுப்பு, இவர் வந்து கொஞ்சம் பொல்லாத விஷயம், கோபம் வந்தால் சாபம் கொடுத்துருவார், அதனால் இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இவர்கிட்ட நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறேன் சொல்லி அனுப்புகிறேன். சொல்லி குந்தி வந்து குந்தி அனுப்புகிறேன். குந்தி வந்து எல்லா பணிவிடையும் அவருக்கு பண்ணுறேன். அவர் கோணாத, அவர் நினைக்கிறத, அவர் மனசு நினைக்கிறத எடுத்து கொடுத்துருவா. அவர் இப்படி பார்த்தாருன்னா சொம்பு தான் தேடுறான்னு தெரியும், அந்த சொம்பு எடுத்து வந்து கொடுத்துருவா. அந்த மாதிரி ஒரு மனசு கோணாத அவர் இருந்த நிஷ்டையில் இருந்த அந்த அந்த அங்கே 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 பூஜை பண்ண 6 மாதம் பண்ணுறாரு. இவ பண்ணிட்டு இருக்கா. இப்போ பண்ணி முடிச்சிட்ட உடனே அவன் துர்வாசர் கிளம்புறாரு. கிளம்பும்போது துர்வாசருக்கே சந்தோஷமாயிடும். துர்வாசர் கோபக்காரரை ஒழிய அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பயங்கர முனிவர் அவர். அவரை மாதிரி ஒரு தவசாலி யாரும் கிடையாது, தவசக்தி இருக்கிறவர். அவர் என்ன பண்ணுறார், உடனே தன்கிட்ட இருந்து ஒரு 5 மந்திர உருண்டைகளை, அந்த கோலி குண்டு மாதிரி, அந்த இந்த இது ஆயுர்வேத மருந்து மாதிரி ஒரு 5 குண்டுகளை கொடுத்து வர வச்சு இவகிட்ட கொடுத்து, இதை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ஒன்று சாப்பிட்டேன்னா இந்த சூரியன் வருவான், இன்னொன்று சாப்பிட்டா சந்திரன் வருவான், இன்னொன்று சாப்பிட்டா யமன் வருவான், மீதி 2ஐயும் சாப்பிட்டா அஸ்வினி தேவர்கள் வருவான். அவன் வந்து உனக்கு குழந்தை உருவாக்கி கொடுப்பான். அவன் கூட நீ இருக்கலாம். இதை நீ தெரிஞ்சுக்கோ. இந்த 5 இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் இல்லை. இது வந்து எனக்கு தேவ ரகசியம், அதை வெளியில் சொல்லக்கூடாது, வச்சுக்கோன்னு கொடுத்துருவார். இது உனக்கு சமயத்தில் உதவும், வச்சுக்கோன்னு. இவன் வாங்கி வச்சுட்டு இருப்பாளே, வச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவா, இந்த 5 உண்டையில் 6 கொடுத்துட்டு போவார். 6 கொடுத்துட்டு போகும்போது எப்படியாவது ஒன்றை செக் பண்ணணும்னு நினைப்பார். செக் பண்ணணும்னு போது என்ன பண்ணுவா, ஒன்றை வந்து போடுவா கையில், வாயில். ஒன்று இவளுக்கு சின்ன குழந்தை தானே, என்ன இவர் சொல்லிட்டு போறாரு, நடக்குமானது வாயில் போட்ட உடனே அவள் போட்டது சூரியனுக்கானது. சூரியன் வந்து ஒரு நேரம் அவரோட கிரணங்கள்லாம் எரிக்கும். அதையெல்லாம் அமைதிப்படுத்திட்டு வந்து இவளை வந்து நீ வா என் கூட வந்து நீ வந்து இந்த மருந்து சாப்பிட்டுக்க, அதனால இது துர்வாசருக்கு நான் கட்டுப்பட்டவன், துர்வாசர் எனக்கு சொல்லியிருக்கார், இதை சாப்பிட்டதுனால இப்போ துர்வாசரோட இல்லாட்டா நான் சாப்பிட்டுக்கு ஆளாயிடும், நீ வாழ்வார். இவன் அது குந்தி பயந்துட்டு ஓடுவான். ஓட அவளை கூப்பிட்டு, இல்லை நீ இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, இல்லாட்டா நான் என்னை வந்து துர்வாசரோட சாபத்துக்கு ஆளாக நேரிடும், உனக்கு இந்த நீ கூட கலந்ததுனால ஒரு குழந்தை பிறப்பான், அந்த குழந்தை வந்து அமோகமாக இருப்பான், நீ கவலையப்படாத, தைரியமாவான்னு அவளுக்கு தைரியப்படுத்தி அவளை பெரிய பொண்ணாக்கி, அவளை ருதுவடையாத சின்ன பொண்ணு 7-8 வயசு பொண்ணு, அவளை பெரியவளாக்கி அவளை பெரிய பொண்ணாக்கி ருதுவடைய வச்சு அவளுக்கு இது பண்ணி ஒரு குழந்தையும் ரெடி பண்ணிடு, ஒரு குழந்தையும் கொடுத்துருவாரு சூரியன். குழந்தை ரிசீவ் பண்ண ஆத்தங்காதுன்னா 3-4 நாளைக்குள்ள அந்த குழந்தையும் பிறந்துடுறது. சூரியன் போயிடுவார், நலமுண்டாகட்டும்னு. இந்த குழந்தைய இவ கையில் வச்சுட்டு, இவளே 8 வயசு பொண்ணு, இவன் கையில் ஒரு குழந்தைய வச்சுருந்தாலும் எப்படி இருக்கும், மிரண்டு போய் ஐயோ இந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்றது பார்த்துட்டு என்ன பண்ணுற, அவளுக்கு குழந்தை தெரியல, அங்கே கங்கை ஓடிட்டு இருக்கோம். இவர் ஓடிட்டு இருக்கும்போது அந்த இவளோட ஒரு புடவைய ஒரு பெட்டிக்குள்ளே மடித்து வச்சு அதுக்குள்ளே அந்த குழந்தைய விட்டு பெட்டியை நல்லா தண்ணி போகாத மாதிரி லாக் பண்ணி தண்ணியில் விட்டுறா. கங்கையில் போகிறது, அது பாட்டுக்கு மறந்துட்டே போகிறது. அதுதான் அது அந்த அது மறந்துட்டு போகிறதா. இவன் அதை பற்றியே ஞாபகம் இல்லை, இவன் மறந்துட்டா, இவன் பாட்டுக்கு இவன் காரியத்தை செஞ்சுட்டு இருக்கா. அந்த 4 உண்டை அவர் கொடுத்த மீதி 5 உண்டை இருக்கும். ஒன்று தர்ம தேவதை இது யமனை நினச்சோம், ஒன்று வாயு பகவானை நினச்சோம், ஒன்று சந்திர பகவானை நினச்சோம், ஒன்று இந்திரன், ஒன்று வாயு, ஒன்று யமன், மீதி 2 அஸ்வினி தேவர்கள். 6 உண்டை கொடுத்ததில் 1 சூரியன் சாப்பிட்றா, மீதி 5 இருக்கும். இதை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வச்சுட்டு இருக்கா. அதை பற்றின ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன். அதை பற்றியே ஞாபகம் இல்லை இவளுக்கு. இவ பொட்டியில் அது பாட்டுக்கு அந்த 5 உண்டை இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு பட சீலா என்ன பண்ணுவா, அந்த இதெல்லாம் அந்த குழந்தைய விடுறா இல்லையா, அந்த குழந்தை இப்போ தண்ணியில் வந்துடுது. அப்போ அந்த தனஞ்சயன்னு ஒரு தேரோட்டி அவன் பார்க்குறான், அதிரதன்ற தேரோட்டி அதை பார்க்குறான். அந்த குழந்தை தண்ணியில் வருது, அடடே இது என்ன இங்கே வருதுன்னு பார்த்து அந்த தேரோட்டி வந்து என்ன பண்ணுறான், அதிரதன் வந்து அந்த குழந்தைய எடுத்து வச்சு வளர்க்குறான் அவன் கையில். அதுதான் பெரிய பிள்ளையாகி கர்ணன் ஆறுது. அந்த ரகசியத்தை தான் இப்போ கண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து இவர்கிட்ட சொன்னது, இவகிட்ட
குந்திக்கிட்ட நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் கதையை. குந்திக்கிட்ட சொன்னது அந்த கதையை தான். அதனால அந்த பிள்ளை தான் இவன் அப்படின்வோம். உடனே இவன் அலமறந்து போய் ஆகா என் பிள்ளை தான், நான் போய் சொல்கிறேன், நான் போய் சொன்னால் அவன் நிறுத்திடுவான் அப்படி இப்படின்ட்டு போவான். அவனுக்கு நான் போய் கர்ணன்கிட்ட பேசுறேன்ட்டு அப்படி போய் கர்ணனை போய் பார்க்க போகுதுதான் கர்ணன் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான். இவன் பின்னாடி வந்துருக்கதே தெரியாது. அவன் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதெல்லாம் அவன் அம்மா கொடுத்த அந்த புடவை இல்லையா, அதை எடுத்து தான் தலைமையில போத்திட்டு தான் வந்து போடுவான். சூரிய நமஸ்காரம் பண்ணுவான். அவன் தலையில போத்திட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது கண்ணில் படவே படாது அந்த புடவை. இவனுக்கு மட்டும்தான் தெரியும், கர்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். சிவன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவா, போய் குந்தி போய் அவனை பார்க்கறதுக்கு அனுப்பா. அவன் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வெயிட் பண்ணுவான். ரொம்ப நேரம் ஆச்சு, காணும் வரல. அவன் ரொம்ப நேரம் பண்ணுவான். அவன் ரொம்ப நேரம் பண்ணிட்டவனே இவளால் அந்த வெயிலில் தாங்க முடியாத அவன் தலையில் போட்டிருக்கான் இல்லையா அந்த துணி புடவை, அதனோட ஒரு தலைப்பு எடுத்து தானும் இந்த தலையில் போட்டு அப்படி இருக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு கர்ணன் முழிக்கிறான். முடிச்ச உடனே கண்ணு பார்த்த உடனே குந்தி நிற்பா. இந்த புடவை தலையில் போத்திட்டு இருப்பா. இந்த புடவை யார் கண்ணுக்குமே படாது, இவங்க இப்போ கண்ணுக்கு எப்படி பட்டுது, இவன் வெயிலுக்கு தலையில் முடிட்டு இருக்காள் என்னன்றது இவனுக்கு சந்தேகம் வந்து குந்தி தெரியல. அந்த தேரோட்டியை பார்க்கறதுக்கு வந்த காரணமோ, தேரோட்டி பிள்ளை மகனை பார்க்கறதுக்கு வந்தது என்ன காரணமோ தெரியலையே, இன்னும் தெரியலையே. அவள் வந்து ராணி இல்லையா, அவள் வந்து ராஜமாதா. அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்ககிட்ட எல்லாம் பண்ணிட்டு சொல்லுவான். சொன்னோடனே இந்த வந்து என்னன்னு கேட்பான். கேட்கும்போது அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி நீ வந்து யார் தெரியுமா, உன்னோட அப்பா அம்மா யார் தெரியுமா, நீ வந்து ராதே மகன் இல்லை, ராதேயன் கிடையாது. ராதேன்றது அவள் அப்பா அந்த அவனோட அம்மா பேர், இந்த தேரோட்டியோட ஒய்ஃப் பேர் ராதை. அவன் என்ன பண்ணுறான், அவள் தான் வளர்க்குறான். அதனால இவனுக்கு ராதேயன்னு ஒரு பேர் உண்டு. இந்த ராதே என்ற பேரை இது பண்ணி நீ ராதேயன் கிடையாது, நீ குந்தியோட புள்ள, என்னோட புள்ள, நீ என்கிட்ட வந்துடு, நீ இனிமையாவது நம்ம ஒன்றா இருக்கலாம், நான் வேணா உனக்கு அசதி சொல்கிறேன், இல்லைன்னா இது எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணுறேன்னுவான். ப்ரூவ் பண்ண அவன் நம்ப மாட்டானே ப்ரூவ் பண்ணுறேன்னுவான். அப்புறம் கடைசியில் நம்புவான். ஏன்னா அந்த புடவை இவன் தலையில் போட்டுக்கிறது இவளால் தானே எடுத்து போட்டுக்க முடியுது, வேற யாருக்கும் தெரியல. அந்த புடவை கண்ணு இவ கண்ணுக்கு படுறது, மற்றவ கண்ணுக்கு படாது. அது என்ன சொல்லுவான், நீ வந்து என்னை இப்போ பெத்த, அவ்வளோதான் பெத்து என்னை பற்றி நீ எனக்கு குழந்தையில எனக்கு நான் உருவாக்கி ஆளாக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் நீ பண்ணியா, எனக்கு பால் கொடுத்தியா, என்னை வளர்த்தியா, ஏதாவது பண்ணியா அப்படிங்கப்பா. நானே குழந்தைன்னு வாய்வேன். நானே 7-8 வயசு குழந்தை தான், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது, நான் அது மாதிரிலாம் எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்னுவான். நீ அதெல்லாம் என்ன, நீ உனக்கு முடியுமோ முடியாதோ, ஆனால் எனக்கு பண்ணல, அதனால் எனக்கு நீ பண்ணல, எனக்கு பண்ணதெல்லாம் எங்கள் அம்மா ராதை தான் பண்ணேன், அதனால் நான் தேரோட்டி மகனாகவே இருக்கேன். நீ வந்து இதை வந்து அப்போ தான் இவன் கேட்பா, பாண்டவனோட பிள்ளைதான் நீ, வாழை நீ கொல்லக்கூடாதுன்னுவா. நான் 4 பேரையும் கொல்லலை, ஆனால் அர்ஜுனன் நான் கொல்றேன்னு சபதம் பண்ணியிருக்கேன். அதனால் அர்ஜுனனோ நானோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இருப்போம், போரில் உயிரோடு இருப்போம். நான் செத்து போனாலும் அர்ஜுன் இருப்பான், அர்ஜுன் செத்து போனாலும் நான் இருப்பேன். உனக்கு 5 பஞ்சபாண்டவன் 5 பேர் அப்படியே இருப்பான், அவ்வளோதான். அதுதான் என்னால் பண்ண முடியும், அதை நான் பண்ணுறேன். மீதி 4 பேர் எந்த காரணத்தை கொண்டு மாட்டினா கூட கொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருவான் கர்ணன். அதே மாதிரி நாகாசுரத்தை 2 தடவை விடாதன்னு எல்லாம் கிருஷ்ணனோட ஏற்பாடு. கிருஷ்ணன் முன்னாடியே அடி போடுறாரு எல்லாத்துக்கும். அதனால தான் கிருஷ்ணனை வந்து பயங்கர மூளை, கிருஷ்ணனோட மூளை. அதுதான் அவர் வந்து தந்திரம், கிருஷ்ணனோட தந்திரம் தான் முதல்லையே பண்ணி விதுரனோட வில்லை உடைக்க வச்சு விதுரனோட சப்போர்ட்ல பண்ணார். விதுரன் இருந்ததுன்னா இவன் எல்லாரும் என்ன இந்த பூலோகத்தில் இன்னும் எந்த படையோ தேவர் படைகள் எல்லாம் கொண்டு வச்சா கூட முடியாது, விதுரனை ஜெயிக்க முடியாது. விதுரனோட அம்பு இது அந்த மாதிரி, அந்த அவரோட வில்லு கோதண்டை வந்து அந்த மாதிரி, அதனால அவரை ஜெயிக்க முடியாது. அதனால அவர் அடிச்சார். அடுத்து இப்போ கர்ணனுக்கு வந்து கர்ணன் வரமாட்டான்னு தெரியும், ஆனால் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாரு. மன ரீதியாக அவன் பாதிக்கிறதுக்காக தான் அவனுக்கு முதல்ல அவனோட அம்மா நீதான்றது இவளுக்கும் சொல்லி இவளையும் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறான். இவன் போய் அவங்ககிட்ட சொன்ன உடனே அவனுக்கு அப்பதான் தெரியுது அம்மா யாருன்னு. நான் ஒரு சூதபுத்திரன் இல்லைன்றது தெரியுது, அது வரைக்கும் அவன் சந்தோஷப்படுறான். அதே மாதிரி இவன் வந்து குந்திக்கிட்ட என்ன பண்ணுவான், குந்திக்கிட்ட இந்த இதெல்லாம் நான் பண்றேன்னு வரம் கொடுத்தவன் எனக்கு நீ ஒரு வரம் தரணும்னு கேட்பான். குந்திக்கிட்ட எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ஒரே வரம் நீ எனக்கு தரணும், நான் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாருன்றதை நீ எனக்கு காட்டக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் போரில் வந்து நானும் அர்ஜுனனும் யாரோ ஒருத்தர் செத்து போடுவோம், அதில் நான் செத்துட்டேன்னா அப்போ நீ வந்து என்னை வந்து மகனையும் தூக்கி தலையில் போட்டு மடியில் போட்டு ஆடணும், இதை பண்ணுவியான்னுவார். புத்தி அழுதுருவா, புத்தி புலம்பிடுவா. அப்படியே ஐயோ என் பிள்ளையே என்ன இந்த மாதிரி கேட்குறானே, நான் பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சபதம் கொடுத்துட்டு கர்ணனை பிரிய முடியாத அன்பால் இவளுக்கு கர்ணனை பார்த்தோன்னே இவளுக்கு அன்பால் மூச்சு முட்டும். அன்பால் மூச்சு முட்டுறதுன்றது பெரிய விஷயம்.
அன்பால் மூச்சு முட்டும் அவளுக்கு. இவளால் பேசவே முடியாது. அது மாதிரி திணறி போயிடுவா. திணறி போய் அவனுக்கு எல்லாம் பண்ணிடுவான். அவனுக்கு எல்லா பணியோடையும் செஞ்சுட்டு அவன் கண்ணனை க்ளோஸ் பண்ணிட்டாரா, கண்ணனை ஆஃப் பண்ணிட்டாரா கண்ணனை. அந்த பக்கத்தில் வந்து விதுரர் ஆஃப் பண்ணார் பாருங்க. விதுரர் வந்தார். விதுரர் வந்த உடனே குந்தியை அவர்கிட்ட விட்டுட்டு, எங்கள் அம்மாவை நீங்கள் தான், இந்த குந்தியை என்னோட அத்தையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்ற தைரியத்தில் தான் அங்கே இருக்கோம். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அரசவைக்கு போக வேண்டாம், அரசவையில் உங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில் ஏதாவது பயிர் தொழிலோ இல்லை ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை எதையாவது வெளியில் ஓதை சொல்கிறதோ நீதி சொல்கிறதோ எதையோ சொல்லி அதுலேருந்து வர பைசா வச்சுட்டு நீங்கள் இங்கே இருங்கோ. உங்களை இங்கேருந்து வெளியில் போகிறது தான் சொன்னோன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், துருபத நாட்டுக்கு போயிடுவோம். பாஞ்சால நாட்டுக்கு போயிட்டு பாஞ்சாலங்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் உங்களுக்கு தக்க வரவேற்பெல்லாம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவேன். இவன் சரின்னு இருப்பேன். ஆனால் துரியோதனோ இல்லை திருதராஷ்டனோ ஒன்றும் சொல்ல மாட்டான். அவனுக்கு திருதராஷ்டனுக்கு வந்து விதுரன் போயிட்டா திருதராஷ்டனில் இருக்க முடியாது. அது விதுரனுக்கும் தெரியும், துரியோதனுக்கும் தெரியும். அதனால துரியோதனன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு போகணும், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறா விதுரரை. இது இப்படியே இருக்கு. இந்த விதுரோட இது முடிஞ்சா இப்போ அங்கே வந்து கர்ணனை இது பண்ணிட்டான். கர்ணன் வந்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு என்ன எப்படி இப்போ அது இது சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னே தெரியல. கர்ணனோட நிலைமையை நினச்சி பாருங்க. அதை தான் கிருஷ்ணன் எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அவன் வந்து அவனுடைய மனத்துக்குள்ள இருக்க அந்த ஆவேசம் குறையணும், அந்த வேகம் குறையணும் இருக்காது. ஆனால் அவன் வந்து இவனோட அண்ணன்னு பஞ்சபாண்டவர்களுக்கு சொல்ல மாட்டார். பஞ்சபாண்டவர்களுக்கு சொல்லியிருந்தா முதல்ல தர்மர் வந்து எனக்கு ஆட்சி வேண்டாம், ஆட்சியை கர்ணன் எடுத்துக்க சொல்லி நான் போனேன்ட்டு வெளில போயிடுவார். முதல்ல போயிடுவார், தர்மர் போயிடுவார். தர்மர் வந்து இந்த என் பிள்ளை என்னோட அண்ணனை நானே கொள்றதா, நான் எனக்கு வேண்டாம் அதுன்னுடுவார் தர்மர் நியாயத்துக்கு. அதனால அவன் 5 பேர்கிட்ட சொல்லவே மாட்டான். குந்திக்கிட்டையும் சொல்லி வச்சுப்பார் கிருஷ்ணன். எக்காரணத்தை கொண்டு கர்ணன் தான் உன்னோட முதல் பிள்ளைன்றது யார்ட்டையும் சொல்லாது. அவனுக்கு நீ பார்க்க கொடுத்த மாதிரி முதல்ல சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவன் வாக்கு வாங்கிப்பான். யார்கிட்டையும் நான் தான் பெரிய பிள்ளை உன்னோட பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு நான் செத்து போயிட்டேன்னா என் மடியில் போட்டு அழுவ பற்றி அப்போ சொல்லு, அது பரவாயில்ல, அப்போ எல்லாரும் தெரிஞ்சா பரவாயில்லன்னுவார். அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து கர்ணனையும் லாக் பண்ணிடுறாரு. ஒன்று ஒன்றா கிருஷ்ணன் வந்து அந்த இதில் பண்ணிட்டு வர்றார். இவனையும் இது பண்ணிடுறார். அடுத்தது வந்து இப்போ அவாவா வந்து ஒரு இப்போ எந்தெந்த நாடு தனக்கு சப்போர்ட் இருக்குன்றத கணக்கெல்லாம் பார்க்குறார். விராட நாடு இருக்குது, பாஞ்சால நாடு இருக்குது, இன்னும் சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது. இவனோட அந்த ருக்மியோட ராஜ்யம் வந்து அவன் வந்து ருக்மி வந்து யாருக்கும் இல்லை, தான் காமனாக இருக்கான்னு சொல்லிடுறான். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, 2 பேரும் எனக்கு உறவு, அதனால 2 பேரோட சண்டையில் எந்த சைட்லையும் நிற்கலன்னு சொல்லிடுறான். துருபதன் ஸ்ட்ராங்காக இவர் சைடில் தான் இருக்கிறார். விராடன் ஏற்கனவே விராடனுக்கு வந்து பாண்டவர்களை ஆகாது, பாண்டவர்களை பிடிக்காது. பாண்டவர்கள் பெரிய ராஜா தான், அவனோட கொஞ்சம் சின்னவன், அவன் அவ்வளோதான். விராட நாடு அதை விட கொஞ்சம் சின்னது. விராடனுக்கு நிறைய சக்தி எல்லாம் இருக்குது. இந்த விராடனோட படை எல்லா படையும் சேர்த்த உடனே இவாளுக்கு பாண்டவர்களுக்கு எவ்வளோ அவளோட படை இது என்ன வருதுன்றதை கணக்கு போட்டு பார்ப்பான். பார்க்கும்போது அவளுக்கு 7 அக்ரோனி படை வரும். 7 அக்ரோனி படை பாண்டவர் சைடில் இருக்கும். அந்த ஒரு அக்ரோனின்றது என்னன்றதை சொல்கிறேன், நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி 7 அக்ரோனி படையை வச்சுருப்பான். இந்த 7 அக்ரோனி படைக்கு 7 தலைவர்களை நியமிக்கணும், 7 சேனாதிபதியை நியமிக்கணும். அதுக்கு இப்போ நியமிக்கும்போது ஒன்று இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்து நியமிக்கிறது ஏதோ பார்த்து நியமிச்சு அவளோட கெப்பாசிட்டியை பார்க்கணும். பெரிய ஆளாக இருக்கணும், அடுத்த அவளுக்கு மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால அவள் இன்னும் கொஞ்சம் சின்னவாளை போட்டு பெரியவா வந்து அவளுக்கு கீழே வர சில மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அது என்ன பண்ணுறான்றதை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.